யுஎஸ் இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர்கள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அப்டேட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீட்டெயிலான ஒரு அனலிட்டிக்கல் ரிசர்ச். ஆக்சுவலாக இது பார்வைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர், அதில் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இப்போது ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராக இது தெரியுது. ஆனால் உண்மையிலேயே இது ஈரானை வைத்து சீனா அமெரிக்காவுக்கு எதிராக ஆடும் ஆடுபுலி ஆட்டம். மிடில் ஈஸ்டே ஒரு பெரிய செஸ் போர்டாக யோசிச்சுக்கோங்க. அந்த செஸ் போர்டில் சைனா ரொம்ப பக்காவாக காய் நகர்த்தி அமெரிக்காவுக்கு இன்றைக்கி செக்மேட் அப்படிங்கிறத வச்சுருக்கு. இந்த போர் அப்படிங்கிறது யார் உலகின் அடுத்த சூப்பர் பவர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு போராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகவே இல்லை. ஆனால் சைனா 20 வருஷத்துக்கும் மேலே தயாராக இருக்காங்க. இந்த போருக்கான நாளுக்காகவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் எல்லாமே தெரியுது. பியூட்டிஃபுல்லாக இந்த போரை அரங்கேற்றம் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சைனா. இத்தனைக்கும் சீன மண்ணிலிருந்து ஒரு சீன சோல்ஜருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட சீனா சிந்தவே இல்லை. ஆனால் சீனாவுடைய பலம் இந்த போர்னால் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்விகளை தழுவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் ஜெயிச்சிட்ருக்கு. ஆனால் ஈரான் ஜெயிக்கலை, சைனா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த போரை பார்க்குறவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா, ஈரானுக்கு தான் இழப்பு இருக்குது, ஆயில் கிடங்கெல்லாம் தாக்கியிருக்காங்க, செம்ம அடி இல்லை அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஈரான் இப்போ எந்த நிலையில் இருக்காங்கன்னா, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அதை பற்றி கவலையே பட வேண்டிய நிலைமையில் அவங்க இல்லை. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க போயிட்டாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போர் ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து நடந்ததுன்னா மொத்தமாக காலியாகக்கூடிய சூழலில் இருக்காங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் படுதோல்வி அடைஞ்சிடும், திரும்ப எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அமெரிக்கா ஒரு நாளைக்கு $2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு சில நாட்கள்லேயே டபுள் மடங்குக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் இது கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க எக்கனாமியால் தாங்க முடியாது. இது ரொம்ப மோசமாயிட்டுருக்கு, கையை மீறி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் இன்னைக்கு நான் இந்த போரை எப்படியாவது நிறுத்திடுவேன், இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அமெரிக்காவுடைய தோல்வியை காட்டுது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான எஸ்கேப் எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு தலைவனுடைய முகத்தை தான் ட்ரம்ப் பேசின வார்த்தைகள் காட்டுது. வெனிசுலாக்குள்ளே புகுந்து அதிபரை தூக்கிட்டு வந்தப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் விடலை. நாங்கள் அவ்வளோதான், இனிமேல் வெனிசுலா எங்கள் கீழே தான் இருக்கும், எங்ககிட்ட தான் நீங்கள் ஆயில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஈரானுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் அவர் யோசிச்சார். ஈரானுடைய தலைவரான காமேனியை கொண்டதுக்கப்புறமா நாட்டில் பயங்கரமாக உள்நாட்டு புரட்சி வெடிக்கும், புதிய ஆட்சி அமையும், அந்த ஆட்சியாளர்கள் நாம தான் செலக்ட் பண்ணுவோம், ஈரானை பார்த்திங்களா நாங்கள் காப்பாற்றிட்டோம், மிடில் ஈஸ்ட்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு மாறுதட்டிக்கலான்னு ட்ரம்ப் நினச்சார். ஆனால் அது நடக்கவே இல்லை. காமேனியுடைய உயிரை பறித்ததுனால எதுக்கு பழிவாங்கி ஆகணும்னு ஈரான் இறங்கிட்டாங்க. அதை அமெரிக்காவால் தாங்க முடியல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய தோல்வியை சமாளிக்கிறதுக்கு இப்படி பாடுபட்டு இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நேதன்யாஹூவுக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்விகள் அதிகமாக இருந்த சூழலில் அவர் நேரடியாக மக்கள் முன்னாடி பேசியிருக்காருங்கிற மாதிரியான வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது ஏஐ வீடியோ அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. ஸோ தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. ஈரானுக்கும் இழப்புகள் அதிகமாக இருக்குது, பெரிய அளவிலான இழப்புகள் இருக்குது. அதுவும் அவங்களுடைய ஆயில் கிடங்குகளில் குண்டு போட்டதுனால அங்கே அமில மலைங்கிறது பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேராக மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு குவிச்சிட்ருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். இவ்வளோ இழப்புகளை ஈரான் சந்தித்தாலும் திரும்பி அடிக்கணுங்கிறதுல மட்டும் அவங்க பின்வாங்குற மாதிரியே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் நாங்கள் மூடி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஈரான் இவ்வளோ இழப்புகளை சந்தித்தோம் தொடர்ந்து களத்தில் நிற்கிறதுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையும் ஒரு காரணம். இழப்பதற்கு எதுவும் இல்லை, இறப்பதற்கு முன் எதிராளிக்கு இழப்பு அதிகமாக்குவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தன்னம்பிக்கைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கும் யார் பின்னாடி பின்புலமாக பெரிய தூணாக நிற்கிறா அப்படின்னா அது சைனாவாக தான் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது சைனாவில் போய் தான் நிற்கிது. சைனாவுடைய யுவானில் ஆயில் வாங்கின ஷிப்ஸுகளுக்கு மட்டும் அனுமதி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்கும் தெரியுமா? அமெரிக்காவுடைய டாமினன்ஸுங்கிறது பெட்ரோ டாலராக அடிப்படையாக வச்சது.
இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டாலருங்கிறது எப்படி பெட்ரோ டாலராக மாறுச்சு அப்படிங்கிற வீடியோவில் பேசியிருந்தோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சருங்கிறது கிடைக்கும். இந்த பெட்ரோ டாலரை அடிப்படையாக வச்சு தான் அமெரிக்காவுடைய எக்கனாமிங்கிறதே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது கேள்விக்குறியாகக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் அமெரிக்கா ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த ஆயுதமே அமெரிக்காவுக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் தரலை. அதை சுக்கு நூறாக தவிடுபொடியாக்கி சைனா தன்னைத்தானே வளர்த்து கொண்டு இருக்கு. இது எப்படி சைனா சாத்தியமாக்கியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டரில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த போர் தொடங்கின காலத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் பெரிய அளவுக்கு டாமினன்ஸ் காட்டுறதுக்கான முதல் விஷயம் என்னென்னா அவங்களுடைய மிலிட்ரி பவர். அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மிலிட்ரி சூப்பர் பவர். அந்த பவரை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள நம்ம பகைச்சிக்கிட்டோன்னா நம்ம நாட்டை உருத்தெரியாமல் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கிறது எல்லா நாடுகளுக்கும் அதிகமாக இருக்குது. அதுலேயும் அதிகமாக யாருக்கிட்ட இருக்குன்னா மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது. மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான் தொட்டு ஈராக் தொட்டு லெபனான் தொட்டு அவங்க ஆடாத ஆட்டமே கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய நாடும் மாறிடக்கூடாது, நாமளும் அப்படி மாறிடக்கூடாது அப்படின்னு தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் டிசைட் பண்ணுறாங்க. பல நாடுகளில் இன்றைக்கும் அரசருடைய ஆட்சி தான் நடக்குது அந்த பகுதியில். அதனால் நம்மளுடைய ரெஜிமுக்கு பெருசாக பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னா அமெரிக்கா சொல்கிறத கேட்டு போயிடுவோண்டா அப்படிங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுங்கிறது எதை வச்சு வருது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய மிலிட்ரி பவர் வச்சு தான் வருது. இந்த மேப் எடுத்து பாருங்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் 1700 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏர் டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் பல நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய பேஸ் இராணுவ தளம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த இராணுவ தளங்களை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்லையும் அமெரிக்காவுடைய இராணுவ கட்டமைப்புங்கிறது இருந்துச்சு. அமெரிக்கா தன்னுடைய 2 போர்க்கப்பல்களை ஈரானை நோக்கி செலுத்தி இருந்துச்சு. இந்த கல்ஃபில் அது பார்க் பண்ணி வச்சுருந்துச்சு. இதை நியூஸ்லலாம் நம்ம பார்த்தோம். இந்த இராணுவ தளங்களை தாண்டி இஸ்ரேலில் என்ன இருக்குது? இஸ்ரேல்லையுமே அயன் டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான பாதுகாப்பு அம்சம் இருக்குது. ஒரு மிசைலை கூட தரையில் இறங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒரு மிசைலுங்கிறது ஈரான்லேருந்து கிளம்பி இஸ்ரேலை தாக்கிறதுக்கு வருது அப்படின்னா அது முதல்ல கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இராணுவ படைகளில் இருந்து அது இன்டர்செப்ட் பண்ணப்படும். அதிலிருந்து தப்பிச்சதுன்னா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருந்தும் இந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படியும் தாண்டி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அயன் டோம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதுலேயும் இது தடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மிசைலுக்கு இப்படி ஒரு சூழல். 10 மிசைல் ஈரான்லேருந்து கிளம்பி போதுன்னா அதில் 1 போய் இஸ்ரேலை விழுமா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு சூழலில் இத்தனை தடைகளையும் தாண்டி இஸ்ரேல் டெல் அவிவை இன்றைக்கி மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. டெல் அவிவோடைய பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு தான் ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்குது. அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சிசிடிவி கேமராக்கள்லாம் கூட இஸ்ரேல் இராணுவம் உடச்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றின ரிப்போர்ட்ஸ் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேல் தராங்க. இது ஈரான் எப்படி சாத்தியமாக்குச்சு? ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பலம் வாய்ந்த ஒரு எதிரி, பலவீனமான ஒரு நாடு, இந்த ரெண்டுமே போருக்கு தயாராகிறாங்க அப்படின்னா பலம் வாய்ந்த எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு கொரில்லா முறை, ஏகப்பட்ட புது புது டாக்டிக்ஸ்க்குள்ள வெப்பன்ஸ், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எதிராளியை குழப்பி அவனை பலவீனப்படுத்துவதுங்கிறது ஒரு வார்ஃபேர். அதை தான் ஈரான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரோன் அனுப்புனா, 2 ட்ரோன் அனுப்புனா, 10 ட்ரோன் அனுப்புனா தானே பிரச்சனை, அதில் போய் தாக்குமாங்கிற கேள்வி வரும். மொத்தமாக 100 ட்ரோன் அனுப்புவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரி ட்ரோன்களை அனுப்பி தான் ஈரான் இதை சாத்தியமாக்கியிருக்காங்க. இதில் பெரிய அளவுக்கான இழப்புங்கிறது அமெரிக்காவுக்கு தான். ஈரான் $20,000 மதிப்புள்ள ட்ரோனை தான் தாக்குதலுக்கு அனுப்புது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு $4 லட்சம் மதிப்புள்ள ஒரு இன்டர்செப்டரை அமெரிக்கா அனுப்புது. இப்படி ஒவ்வொரு முறையும் இவ்வளவு தொகையை அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஈரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தொகை தான் செலவு பண்ணுறாங்க. ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை தான் ஈரான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ட்ரோனுடைய ஒரு ட்ரோன் விலைங்கிறது $20,000. இந்த ட்ரோனை ஈரான் ஒரு சில நாட்கள்லேயே 2000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் யூஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய PAC-3 மிசைல்ஸ் அப்படிங்கிறத இதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இதுதான் ஹைலைட்டான விஷயம். இந்த PAC-3 மிசைலை அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் தயாரிக்குது, லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த மிசைலில் ஒரு வருஷத்துக்கு 620 மிசைல்ஸ் மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஆனால் ஈரான் ஒரு சில நாட்கள்லேயே 400 ட்ரோன்களுக்கு மேலே தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்பேரிட்டிவ்லி அமெரிக்கா
ஈரானுடைய ட்ரோனை தடுக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்கல்ல மிசைல்ஸை, அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட மிசைல் கையிருப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகக்கூடிய சூழல் வந்துடும். அந்தளவுக்கு மோசமாக நமக்கு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இராணுவ தரப்புலேருந்து அமெரிக்காவுடைய தலைவரான ட்ரம்ப்புக்கு சொல்லப்பட்ட விஷயம். இது அமெரிக்கா மேலே இருந்த பிம்பத்தை உடைச்சிருக்கு. அமெரிக்கா ஒரு வல்லரசு கிடையாது. அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை எதிர்த்து அமெரிக்காவை தடுத்து தாக்குதலை நடத்த முடியும், அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த முடியும்னு அமெரிக்காவை விட பொருளாதாரத்தில் பலவீனமான, அமெரிக்க பொருளாதார தடைகளால் ரொம்பவே உடைந்து போயிருக்கக்கூடிய ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கு. இது உலகத்துக்கு ஷாக்கு தான். அதை தாண்டி யார் ரொம்ப பெரிய அளவுக்கு ஷாக்கில் இருக்காங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் அதிகமான ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்கா நமக்கு பாதுகாப்பு தரும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நம்பிக்கை ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதை விட அதிக அளவுக்கு இஸ்ரேலை பாதுகாப்பதில் தான் அமெரிக்கா கவனம் செலுத்தியிருக்கு. அதுக்கு எங்களை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க, அது எங்களுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய வெளிப்படையான ஆதங்கம். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. மிடில் ஈஸ்டில் பல காய் நகர்த்தல்களை இஸ்ரேலை வச்சு தான் அமெரிக்கா செஞ்சுருக்கு. இஸ்ரேலையே அவங்களால பெருசாக பாதுகாக்க முடியல, நம்மளே எப்படிப்பா பாதுகாப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இப்போ அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கேள்வி உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் அதிகமாக இந்த நாடுகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதிலிருந்து நமக்கு தெரியுது. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா ஈரான் ஏதோ கோபத்தில் தன்னுடைய தலைவர்களை இழந்த துக்கத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் தெரிஞ்சது. ஆனால் இப்போ உட்காந்து யோசித்து பார்த்தா ரொம்ப ப்ராப்பராக பிளான்டு ஸ்ட்ராட்டஜியாக இதை செயல்படுத்தியிருக்காங்க. பல வருடங்களாக இதுக்காக தயாராக இருக்காங்கங்கிறது மட்டும் வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா முக்கியமான தலைவர் இறந்துட்டார், முக்கியமான உயர் இராணுவ அதிகாரிகளுடைய உயிர் பலியாயிருக்கு. ஆனாலும் போர் தொய்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஈரான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எவ்வளோ ப்ரீ பிளான்டாக அவங்க இருந்திருப்பாங்கங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மற்ற சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் அவங்க தாக்குதல் நடத்தினது முதல்ல அமெரிக்க இராணுவ தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதற்கடுத்து அமெரிக்கா இராணுவ தளங்களை தாண்டி ஒரு சில முக்கியமான இடங்கள்லையுமே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு துபாய் ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதல்லாம் ட்ரோனை அனுப்பும்போது எதேச்சியாக அந்த ட்ரோனை விழுந்துருச்சு, அதனால் அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு அமெரிக்கா எந்த வகையிலையும் உதவாது. அமெரிக்காவை நம்பி இருப்பது உங்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா உரைக்கக்கூடிய விதமாக இந்த அட்டாக்குங்கிறத ஈரான் நடத்தியிருக்கு. இப்போ அவங்க நினச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற அரேபிய நாடுகள் அமெரிக்காவை பார்த்து இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருடங்களாக இந்த அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹெவியாக ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுனா ஆயில்ங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு மேலே பயன்பாட்டில் இல்லாமல் போயிடலாம், அப்போ நம்மளுடைய எக்கனாமி படுத்துடக்கூடாது, அதனால் இதை ஒரு ஹேவனாக மாற்றணும், இங்கே நிறைய பேர் வரலாம், சுற்றுலாவுக்கு வரலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போர் சூழலுங்கிறது அதை கேள்விக்குறியாக்கியிருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அதை நம்ம தனியாக ஒரு டாப்பிக்காகவே பார்க்கலாம். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜிங்கிறதே உலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. மிடில் ஈஸ்டில் அடி விழுந்ததுன்னா, மிடில் ஈஸ்ட் படுத்துச்சுன்னா ஏஐ டெக்னாலஜிங்கிறதே பெருசாக படுத்துரும். அந்த மிடில் ஈஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் எந்தெந்த நாடுகள் ஏஐ டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கரம் தான் பெருசாக ஓங்கி நிற்கும். அதில் முதல்ல இருக்கிறது யாருன்னா சைனா. இதை நம்ம தனியாக தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மற்ற நாடுகளில் இந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கிறதுனால இவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்றைக்கி கேள்விக்குறியானதுனால அவங்க பதட்டமாயிருக்காங்க. சரி, அவங்க பதட்டமான என்ன, அவங்ககிட்ட தான் இராணுவம் இருக்கும்ல, ஈரானை போட்டு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் செக்குங்கிறதே இருக்குது. இந்த நாடுகள் எல்லாமே தங்களுக்கான இராணுவத்தை தயார்படுத்திக்கவே இல்லை, அவங்க இராணுவத்தை டெவலப் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. பணம் சம்பாதிச்சாங்க, அந்த பெரும் பணத்தை பல முதலீடுகளில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது தயார் நிலையில் இல்லாத ஒரு இராணுவமாக தான் இருக்குது. அமெரிக்காவை அதிகம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு இராணுவமாக தான் அது எல்லாமே இருக்குது. அமெரிக்காவை எதிர்த்து ஒரு இராணுவத்தை நம்ம இங்கே உருவாக்கணும் அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு சாங்ஷன்ஸை உருவாக்கும், அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும், அதனால் நமக்கு பெரிய பாதிப்புகள்லாம் உருவாகும்னு பல வருடங்களாக தங்களுடைய இராணுவத்தை டெவலப் பண்ணிக்காமல் அமெரிக்க இராணுவத்தை மட்டுமே இவங்க நம்பியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இராணுவமே இல்லையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இராணுவம் இருக்குது. ஆனால் அந்த இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கன், எல்லாமே அமெரிக்க நாட்டிலிருந்து வாங்கின ஆயுதங்கள்.
அந்த ஆயுதங்களுக்கு அமெரிக்க அரசுக்கிட்ட இருந்து இவங்களுக்கு அனுமதி வேணும். அதை இயக்கணும்னா கூட நான் இந்த இடத்துக்கு அனுப்ப போகிறேன், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்கா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இவங்க பண்ணணும். அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வருது. அதுக்கு அமெரிக்காவுக்கு எக்கச்சக்கமாக இவங்க காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் பார்த்திங்கன்னா தங்களுக்கான ஆயுதங்களை தாங்களே தயாரிக்கிறாங்க. சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதற்கான திறனை ஈரான் வளர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போது ஈரானை இவங்க தாக்குனாங்கன்னா ஈரான் திரும்பி அடிக்கும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாக்குனா ஈரான் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். ஈரானை தவிர்த்து எல்லா அரப் நேஷன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா 4,44,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. ஈரான் கிட்ட 6,10,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸில் பெரும்பான்மையானவர்கள் நேரடியாக களத்தில் நின்று போரிட்ட அனுபவம் கொண்டவர்கள். ஈரானுக்கு ஈராக்குக்கும் நடுவில் 8 வருஷம் போர் நடந்தது சதாம் ஹுசேன் காலகட்டத்தில். ஈராக்குடைய இராணுவமே இன்றைக்கி செயலிழந்து போயிருச்சு. அமெரிக்காவுக்கு கீழே தான் அது இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் அப்படி இல்லை. அந்த போரில் படை வீரர்களாக இருந்தவங்க இன்றைக்கி படை தளபதிகளாக இருக்காங்க. போரை எப்படி கையாளணுங்கிற கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அரப் நேஷன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்மிஸ் கிட்ட அது கிடையாது. டேங்க்ஸ் எடுத்திங்கன்னா ஈரான் தான் அதிகமாக வச்சுருக்கு. ஏர்க்ராஃப்ட் எடுத்திங்கன்னா சவுதி அரேபியா கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே அமெரிக்கன் பேஸ்டாக இருக்குது. அதை தயார் செய்கிறதுக்கே அவங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படும், ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஆனால் ஈரானுக்கு அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது. அதனால தான் அரப் கண்ட்ரீஸ்லாம் ஈரானை எதிர்த்து போர் செய்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல அப்படிங்கிறதுல முடிவாக இருந்து அமைதி காத்துக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈரானுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு. சைனா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சூப்பர் பவராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சைனாவை பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க தெளிவாக இருக்காங்க. சைனா தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணதான் எப்படி அவங்களே சொந்தமாக ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அங்கே தான் சைனாவுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்குது. சைனா எப்படி இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல்ங்கிறது இருக்குது. சைனா எப்படியாவது சூப்பர் பவராக வளரணும், உலகமே தன்னுடைய கைகளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இன்றைக்கி நேற்று முடிவு பண்ணலை. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அதற்காக சரியாக காய் நகர்த்தி அதற்கான திட்டமிடலோடு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. பல வகையில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதை நோக்கியே நகர்த்திருக்கு. இன்றைக்கி சீனாவுடைய பலம்ங்கிறது பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது. மிடில் ஈஸ்டில் ஈரானுடைய ஆயிலில் 80% மேலே சைனா தான் வாங்குறாங்க. அதுவும் ரொம்ப சீப் ரேட்டில் வாங்குறாங்க. அதே சமயத்தில் ஈரானுடைய 80% சைனாவுக்கு போகுது. சைனாவுடைய ஆயில் தேவையில் எவ்வளோ % ஈரான் பூர்த்தி செய்யுது அப்படின்னு பார்த்தா வெறும் 13% தான். அதிக அளவுக்கு ஈரானை நம்பி அவங்க இல்லை. ஆனாலும் ஈரானில் இருந்து அவங்க அதிகமாக ஆயில் வாங்குறாங்க. ஈரானில் 400 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே பணம் அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு நேரடியாக பணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது ஈரானில் குண்டு போடப்பட்டதுனால பள்ளி குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா? அந்த குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு நிதி உதவியை தரேன் அப்படின்னு சொல்லி சைனா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதி நேரடியாக அந்த குடும்பத்துக்கு போகுமா இல்லை மறைமுகமாக போருக்கு திருப்பி விடப்படுமா அப்படிங்கிறத ஈரான் தான் டிசைட் பண்ண முடியும். அதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் சைனா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஈரான் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் தொட்டு மிடில் ஈஸ்ட் வரைக்கும் பல இடங்களில் சவுதி அரேபியா உட்பட சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் அவங்க செய்யலை, அந்த இடத்துல அவங்களுடைய பவர் ஸ்ட்ரக்சரை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய ஆயுதங்களை அவங்களே தயாரிக்கிறதா இருந்தாலும் அந்த ஆயுதங்களுக்கான மூலப்பொருட்கள், அந்த ஆயுதங்களுக்கான பல அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாமே சைனா கிட்ட இருந்தால் வருது. சைனா இந்த விஷயத்தில் பிளாசிபிள் டினையல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நேரடியாக சைனா ஆயுதங்களை கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? உலக நாடுகள் கேள்வி கேட்கும். அமெரிக்கா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் தர்றதை யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் மற்ற நாடுகளுக்கு வேறு யாராவது கொடுத்தா அவங்க டென்ஷன் ஆவாங்க. சைனா ஆயுதம் கொடுத்துருந்தா எப்படி நீ ஆயுதம் தரலாம்? நாங்கள் அவன் ஒரு தீவிரவாத நாடு மாதிரி செயல்பட்டுருக்கான்னு சொல்கிறோம், நீ எப்படி அவனுக்கு ஆயுதம் வழங்கலாம்? அப்போ சைனா இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, நாங்கள் சைனாவுக்கு எதிராக போகிற தொடுக்கிறோம்லாம் பேசலாம். சைனாவுக்கு யுனைடெட் நேஷன்ஸில் அழுத்தங்களை கொடுக்கலாம், சாங்ஷன்ஸ் உருவாக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாக்கலாம். இது எல்லாத்தையும் சைனா சமாளிக்கணும். அதுக்கு பதிலாக சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸை தரோம், எப்படி செய்யணுங்கிறதை சொல்லித்தரோம், நீ செஞ்சுக்க அப்படின்ட்டாங்க. இப்போ உலக சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் சிவில் ப்ராடக்ட்ஸை கொடுத்தோம், அதை வச்சு அவன் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஈஸியாக கை தூக்கிடலாம் சைனாவால். சைனாவை நேரடியாக யாராலையுமே குற்றம் சுமத்த முடியாது. இது ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டை பலமாக உருவாக்கி அதை வச்சு ஆட்டம் காட்டக்கூடிய ஒரு விஷயம். மிடில் ஈஸ்ட்டை வச்சு ஒரு ப்ராக்ஸி வார் அப்படிங்கிறத சைனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இதே மாதிரியான ப்ராக்ஸி வாரை அமெரிக்காவும் செஞ்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கானிஸ்தானுக்கும் சோவியத் யூனியனுக்கும் போர் நடந்தப்போ நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கினா அது சோவியத் யூனியனுக்கும் நமக்குமான பிரச்சனையாக உருமாறிடும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆயுதங்கள் வழங்குகிறோம், அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு கொடுத்து, பாகிஸ்தான் மூலமாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் மாதிரியான படைகளுக்கு அதை வழங்கி, தாலிபான்கள் மூலமாக சோவியத் யூனியனை எதிர்த்தது இதே அமெரிக்கா தான். இன்றைக்கி அதே ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்காவுக்கு எதிராக வேற மாதிரி ஆடியிருக்காங்க சைனீஸ். இது ஆக்சுவலாக முகமது அலியுடைய ரோப்பிய டோப் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. எதிராளியை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவனை பலவீனமாக்கிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு குத்து விட்டா அவன் கீழே விழுந்துருவான். இந்த ரோப்பிய டோப்புங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் சைனா பாடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 2-4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இந்த போருக்கு அமெரிக்கா செலவு பண்ணிகிட்ருக்கு. எதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கு? அமெரிக்காவுக்கு இதனால் ஏதாவது பலனா? ஒன்றுமே கிடையாது. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இதில் இழுத்து விட்டதுனால அமெரிக்கா சிக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து குறையக்கூடிய ஒவ்வொரு ஆயுதமும் சீனாவுக்கு பலம். ஏன்னா சீனா தன்னுடைய ஆயுதத்தை சரியாக தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி சைனா எதிர்பார்த்த மாதிரி அமெரிக்கா அப்படிங்கிறதை நோக்கி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறத மிடில் ஈஸ்டில் அவங்க உருவாக்கிட்டாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு நம்பிக்கைங்கிறது அவருடைய நாட்டு மக்கள்கிட்டேயே போய் இழந்துட்டார். போரை நாங்கள் தொடங்க மாட்டோம், எங்களால் போர் நடக்காது, நான் போர் நடத்த மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் அவர் அதிபர் ஆனார். ஆனால் இன்றைக்கி அவர் தான் தேவையில்லாமல் ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் அமெரிக்க மக்கள் மத்தியிலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய நேட்டோ படைகள் எதுவுமே அவருக்கு சப்போர்ட்டாக வரல. என்னடா இப்படி நம்மளை கைவிரிச்சிட்டாங்கன்னு அப்படி யோசிக்கிறார். நீங்கள் அதே சமயத்தில் இதே மாதிரியான சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கு. ஈராக்லேயும் சரி, லெபனான்லேயும் சரி, கடாஃபி, சதாம் ஹுசேன் எல்லாம் அவங்க காலி பண்ணது இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சு தான். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு ட்ராமாவை ரெடி பண்ணுவாங்க அமெரிக்கா. இந்த நாடுகள் பயங்கரமானது, இந்த தலைவர்கள் பயங்கரமானவர்கள், இவங்களை நம்ம கொல்லலைன்னா ரொம்ப பெரிய சிக்கலில் உலகம் மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜின் மூலமாக போருக்கு போய் அவங்கள காலி பண்ணுறது, இல்லைனா உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்குறது, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஈரான்லேயும் அப்படி தான் நடக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி பல முறை ஒரே மாதிரி செல்லாது இல்லையா? அதனாலையும் இந்த ட்ராமாவும் ட்ரம்ப் சரியாக டெவலப் பண்ணாதனாலையும் பெருசாக ஈரானுக்கு எதிர்ப்பு வரல. இதில் முக்கியமான கடைசி பாயிண்ட் எதுனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது உலக வணிகத்தின் குரல் வலை. அது நசுக்கப்பட உலக வணிகம் செத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவுக்கு மட்டும் அல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதனால் பாதிப்பு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத நாங்கள் திறந்து வைப்போம் அப்படின்னு முதல்ல அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னார், நடக்கலை. அமெரிக்க கப்பல்கள், அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடக்க நாங்கள் உதவுவோன்னாரு. சொல்லி பல நாள் ஆச்சு, இன்னி வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த கப்பலையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சைனாவுக்கு மட்டும் இதற்கு விதிவிலக்கு. சைனாவுக்கு போக வேண்டிய கப்பல்கள் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் பெயர் தாங்கிய கப்பல்கள், சைனீஸ் போன்ற கொடிகளை பயன்படுத்திய கப்பல்கள் தப்பி பிழைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா, சைனீஸ் யுவான் மூலமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாடுகள் கப்பல்களுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. சைனாவே நேரடியாக நீங்கள் இப்படி அனுமதிக்கணும், இல்லைதான் அவ்வளோதான் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதனால் நடந்திருந்ததுன்னா அது சைனா தலையிட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது ஈரான் சொல்லியிருக்கு. ஈரானை வச்சு சைனா சொல்ல வச்சுருக்கு. இப்போ சைனாவை யாராவது கேள்வி கேட்டால், ஏன்பா அவங்க சொன்னதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், அவங்க யுவானில் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அது அவங்க பிரச்சனை, அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் சைனாவை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அடுத்து டாலர் அப்படிங்கிறதுடைய வீழ்ச்சிங்கிறது தொடங்கும். எல்லாரும் எப்படியா யுவானில் பிஸ்னஸ் பண்ணால் விடுறேன்றாங்களே, எதுக்கு கப்பல் அங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு யுவானுக்கு மாற்றுங்கன்னு யுவானுக்கு மாற்றினா யுவானுடைய பவர் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டாலரா யுவானா அப்படிங்கிற கேள்வி வரும். டாலருக்கு இணையான இன்னொரு பணமாக யுவான் உருவாகும். டாலரை தேக்கி வைக்கணும், டாலரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நாடுகள் நகர்ற மாதிரி யுவானை சம்பாதிக்கணும் அப்படின்னு நகர ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய பவர் செக்டாருங்கிறது ரெண்டாக பிரியும். நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது உருவாகும். சோவியத் யூனியனால் சாதிக்க முடியாததை சைனா சாதித்து காட்டப் போகிறதா இந்த போரை வச்சு அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இந்த செஸ் கேமில் அதிகமாக பலியாகிறது அப்பாவி மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த போர் ஒரு முடிவுக்கு உலகம் மறுபடியும் ஒரு சமநிலைக்கு வர்றது எல்லாருக்கும் நலமாக இருக்கும். ஏன்னா எங்கேயோ நடக்கக்கூடிய போர் நம்மளால் இதை விட்டுட்டு முடியாது. அது உலகம் முழுக்க எதிர்வலைகளையும் அதிர்வலைகளையும் உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த போரில் இதே மாதிரி இன்னும் நிறைய லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், சாதகங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம அலசலாம். அதெல்லாம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
நம்ம சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்னும் 2 எபிசோடுங்கிறது பாக்கி இருக்குது. அந்த எபிசோட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், பாருங்கள்.